ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட செகண்ட் டேயில் தான் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாடி மெஷர்மெண்ட் நம்ம எல்லாமே எடுத்ததை எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்குறது, அதாவது தையலுக்கு எவ்வளோ சேர்க்கணும், அது இல்லாமல் லூஸ் டைட்டுக்கு எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ஃபுல் மெஷர்மெண்ட் எல்லாமே அளந்து இப்போ நம்ம கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஹைட் 13 இன்ச்சு 13 இன்ச்சு ஹைட் உங்களுக்கு தேவையான ஹைட்டு. ஓகேங்களா? ப்ளஸ் 1.5 இன்ச்சு கீழ்ப்பக்கமாக ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது கீழ்ப்பக்கம் மடிச்சடிப்போம் பார்த்தீங்களா, மடிச்சடிக்கிறதுக்காண்டி 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும். டோட்டலாக 2 இன்ச்சஸ் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் தேவை? 15.5 இன்ச்சஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஷோல்டர் டு ஷோல்டர். இப்போ ஷோல்டர் டு ஷோல்டர் எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஷோல்டர்லேருந்து அந்த ஷோல்டர் எனக்கு மொத்தமாக 15 இன்ச்சு. நம்ம 2ஆக தானே மடித்து போடுவோம். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இன்ச்சு. ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு ஷோல்டரோட வர்ற அளவு. இப்போ இந்த 7.5 இன்ச்சே நம்ம அப்படியே வச்சிடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படியே வைக்கக்கூடாது. சப்போஸ் உங்களுக்கு போட் நெக்கோ, க்ளோஸ் நெக்கோ, ஹை நெக்கோ வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த 7.5 இன்ச்சை நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஷோல்டர்லேருந்து பாதியாக டிவைட் பண்ணுறத அப்படியே வச்சுக்கலாம். பட் நம்ம லோ நெக் வைக்கிறீங்க, டீப் நெக் வைக்கிறீங்க, அதாவது யூ நெக் வைக்கிறீங்க, அந்த மாதிரி மற்ற நெக் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அந்த கால்குலேஷன் நான் சொல்லிடுறேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு பேக் நெக்கோட ஹைட் 9 இன்ச் இருக்கா, 9 இன்ச்சில் இப்போ 9 இன்ச் இருக்குது. 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு. அப்போ 9 இன்ச்சில் எத்தனை 1/4 இன்ச்சு இருக்கும்? இப்போ ஒரு இன்ச்சில் 1/4 இன்ச்சாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 9 இன்ச்சில் நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பேக் நெக்கோட ஹைட் எடுத்துக்கோங்க, ஷோல்டரோட பாதி அளவு எடுத்துக்கோங்க. அதாவது ஷோல்டர் டு ஷோல்டர் பாதி டிவைட் பண்ணி வச்சுருக்கோங்க. அந்த அளவில் எடுத்துகிட்டு இந்த 9, இப்போ நான் நெக்கோட ஹைட் எனக்கு 9 இன்ச். இந்த 9 இன்ச்சில் மொத்தம் எத்தனை 1/4 இன்ச் இருக்குது? சப்போஸ் 8 இருந்துச்சுன்னா அதில் எத்தனை 1/4 இன்ச் இருக்குது? சப்போஸ் 7 இருந்துச்சுன்னா அதில் எத்தனை 1/4 இன்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு பண்ணுங்கள். எனக்கு இப்போ 9ல் எத்தனை 1/4 இன்ச்சுன்னு இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2.25 இன்ச்சு எனக்கு 2.25 இன்ச்சு 1/4 இன்ச் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்போ 7.5ல் 2.25 நீங்கள் மைனஸ் பண்ணிடணும். 2.25 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 5.25. இதுதான் நம்மளோட ஷோல்டர் டு ஷோல்டரோட அளவு. ஆஃப் ஷோல்டரும் கழுத்துக்கும் சேர்த்தான அளவுகள். ஓகேங்களா? உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பேசிக்கான மெத்தட். ரொம்பவே நீங்கள் போட்டு குழப்பிக்க வேணாம். இதே அளவை இந்த 5.25 நீங்கள் ஆம்கோலுக்குமே வச்சுக்கலாம். இந்த 5.25 நீங்கள் இந்த ஆம்கோலுக்குமே வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஆம்கோலுக்கு தேவைப்படும் தனியாக, இல்லை எனக்கு ஆம்கோலோட உயரம் எவ்வளோ வைக்கணும்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது இங்கே போட்டிருக்கேன் பாருங்க படம். இந்த படத்தில் இதோட உயரத்துக்கு எனக்கு ஆம்கோல் அளவை நீங்கள் இந்த 5.25 வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த 5.25 எனக்கு கரெக்டாக இருக்குமா, மேட்ச் ஆகுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா, இந்த ஜெஸ்ட்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெஸ்ட்ரவுண்ட்டை 35 இருக்குன்னா அதை 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரையுமே இந்த ஹைட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு சிம்பிள் தான், ரொம்ப பெரிய கணக்கெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நான் ஷோல்டர் டு ஷோல்டர் எவ்வளோ வரும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். மொத்தம் 5.25 இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு 5.25 ஷோல்டர் வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஜெஸ்ட்ரவுண்ட் எனக்கு 35 இருக்குது. ப்ளஸ் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 4 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த 4 இன்ச் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடி லூஸ்க்காண்டி. நீங்கள் லூஸ் விட்டு எடுத்தாலும் சரி, லூஸ் விடாமல் எடுத்தாலும் சரி, பாடியோட நான் எப்போவுமே ஒரு 4 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்குவேன். ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 39 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 9.75 ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு. ஓகேங்களா? இங்கே காமிக்கிறவங்களுக்கு இந்ததோட ஜெஸ்ட்ரவுண்டோட அளவு 9.75 நம்மளுக்கு கரெக்டாக தேவையான அளவு. நம்ம எக்ஸ்ட்ரா தையல் ஏதாவது எக்ஸ்ட்ரா லூஸ்க்கு எல்லாத்துக்குமே சேர்த்தது 9.75
ப்ளஸ் இங்கே வந்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கு இந்த அளவில். ஓகேங்களா? மொத்தமாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஷோல்டர் டு ஷோல்டர் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே எவ்வளோ வந்துச்சு 5.25 நீங்கள் வந்து உங்களுக்கு சின்ன ஷோல்டர் வேணும்னா நீங்கள் சின்ன ஷோல்டராக மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 2 இன்ச்சில் ஷோல்டர்னா மார்க் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்றதும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பேசிக்காக ஒரு 2.5 இன்ச் வந்து நீங்கள் ஷோல்டர் வச்சிங்கனாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? மிச்சம் இருக்கிறத வந்து நீங்கள் எதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த 5.25 வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு டவுட் வரும். அந்த எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம சேர்க்க தேவை கிடையாது. இருக்களவை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து மிடில் செஸ்ட் அப்படியே இருக்கட்டும். நான் அந்த நெக்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஹிப் ரவுண்ட் வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. இதுக்கு எந்த லூஸ் டைட் எந்த துணியுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து நீங்கள் சேர்க்க தேவை கிடையாது. இருக்களவை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து லூஸ்லாம் நம்ம கொடுக்க தேவை கிடையாது. இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நம்ம செஸ்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேடு பள்ளம் ஏற்ற இறக்கம் எல்லாமே இருக்கும். லூஸ் டைட் எல்லாமே வரும். பட் இங்கே வந்து உங்களுக்கு அது தேவை கிடையாது. அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லூஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் 30 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வர்ற ஆன்சர் வந்து உங்களுக்கு ஹிப் ரவுண்ட் வந்து நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மார்க் பண்ணிவிட்டு 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காண்டி விட்டுருங்க. அதாவது பேக் சைட் நான் சொல்கிறது 1 இன்ச் டாட் பிடிக்கிறதுக்காண்டி விட்டுருங்க. ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு இந்த சைடு தையலுக்கு. ஓகேங்களா? இதிலேருந்து இது வரைக்கும் ஹிப்போட ரவுண்டு ஹிப்போட மெஷர்மெண்ட். ஓகேங்களா? இங்கே வந்து டாட் பிடிக்கிறதுக்காண்டி 1 இன்ச்சு மிச்சம் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு. ஓகேங்களா? இப்போ டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பேக் நெக்கோட ஹைட் வந்து நம்ம 9 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட. ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு மேல் பக்கம் வந்து ஷோல்டர் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த ஷோல்டர் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த ஷோல்டருக்காண்டி ஒரு 1/2 இன்ச் மொத்தமாக 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கும் அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 6.5 இன்ச் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து மொத்தமாக 7 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல், இந்த ஆம்கோலை வந்து 15 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த 15 இன்ச்சை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இன்ச் வரும். இந்த 7.5 இன்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆம்கோல் ரவுண்டு இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வரீங்க, இங்கே கரெக்டாக வச்சு பார்க்கக்கூடாது. இந்த கோடு வந்து நம்மளுக்கு தையலுக்கு உள்பக்கமாக போயிடும். ஓகேங்களா? தையலுக்கு உள்பக்கமாக போயிடும். பட் இந்த இடத்துல நீங்கள் வச்சு நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துலேருந்து இந்த ரவுண்டில் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த 7.5 இன்ச் வந்து 7.5 இன்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷ் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மார்பு சுற்றளவும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற ஆம்கோலும் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து நிற்கும். ஓகேங்களா? இது வந்து மெயின். ஓகேங்களா? சப்போஸ் எனக்கு இந்த அளவு எப்படி எடுக்க தெரியல அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஷோல்டர் அளவு அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆம்கோலோட ஹைட் சொல்கிறேன். இந்த ஷோல்டர் அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து நம்ம இந்த இடத்துல எவ்வளோ வச்சுருக்கோமோ அதையே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம செஸ்ட் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, செஸ்ட் ரவுண்ட் 35 வந்து நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சரையுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஒரு மிஞ்சி போனால் என்ன இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஒரு 1/4 இன்ச் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர மற்றபடி பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவுமே வரவே வராது. இதுக்கும் வந்து பெரிய அளவு டிஃப்ரென்ஸ் வரவே வராது. அதனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தேவையான அளவுகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட ஹைட்டில் வந்து ப்ளஸ் கீழே வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா வந்து 1.5 இன்ச் தேவைப்படும் கீழே மடிச்சடிக்கிறதுக்கு. ப்ளஸ் 1/2 இன்ச் வந்து மேலே பிடிச்சி தைப்போம் பார்த்தீங்களா, மொத்தமாக டோட்டலாக 2 இன்ச் தேவைப்படும். அதோட 6ஓட 2 சேர்த்திங்கன்னா வந்து மொத்தம் 8 இன்ச்சு தேவைப்படும். இதுவே நார்மல் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 1/2 இன்ச் இருந்தாவே உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸ்லீவோட லூஸில் வந்து நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்லை. ப்ளஸ் 1.5 இன்ச் வந்து தையலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும். ஸ்லீவ் கேப்புன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்லீவ் கேப் என்னன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிங்க. ஸ்லீவ் கேப்புன்றது வந்து நான் உங்களுக்கு ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்லி காமிக்கிறேன். ஸ்லீவ் கேப்புன்றது வந்து இந்த இடம் தான் உங்களுக்கு ஸ்லீவ் கேப். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 இன்ச் இங்கேருந்து ஒரு 3 இன்ச் இந்த இதில் வந்து ப்ளவுஸ் வந்து சின்னதாக இருக்கனால இப்படி இருக்குது. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸில் அந்த கைக்கு வந்து குட்டி கையை இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த 1.5 இன்ச் அளவு ப்ளவுஸில் 1.5 இன்ச் வந்துச்சுன்னா
இதுதான் உங்களுக்கு ஸ்லீவ் கேப்பு. ஓகேங்களா? இந்த இந்த வளைவு முடியுது பார்த்தீங்களா, அந்த வளைவு, அந்த வளைவு முடிகிற இடத்துக்கிட்ட இதுதான் ஸ்லீவ் கேப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து அடிங்கை சுற்றளவுன்னு சொல்லலாம். இந்த அடிங்கை சுற்றளவு எதுக்கு அப்படி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கரெக்டாக இந்த மாதிரி வளைவு, இப்போ நம்ம ஸ்லீவ் வரைகிறோன்னு வச்சுக்கோங்க, இதான் உங்களுக்கு ஸ்லீவு. இப்போ ஸ்லீவ் நம்ம இப்படி கொண்டு வந்து இப்படி தானே வரைவோம். இதோட அளவு நம்மளுக்கு தெரியணும்ல, அதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இதோட அளவு நம்மளுக்கு தெரியணும் பார்த்தீங்களா, அதுக்கும் யூஸ் ஆகும். ரெண்டுத்துக்குமே இந்த அடிங்கை சுற்றளவு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதோட ப்ளஸ் 1.5 இன்ச் சேர்த்துக்கலாம். 1.5 இன்ச் சேர்த்துட்டிங்கன்னா இதை வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இதில் வந்து 11 வந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. 11 பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா 5.5, 5.5 இதை சேர்க்கணும். 6 மொத்தம் 7 இன்ச்சு ஸ்லீவோட லூஸு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்த 13 இன்ச்சை வந்து பாதியாக டிவைட் பண்ணிங்கன்னா வந்து 6.5 இன்ச்சு, 6யோட ப்ளஸ் 1.5. ஓகேங்களா? மொத்தம் 8 இன்ச். 8 இன்ச் தான் உங்களுக்கு ஸ்லீவோட கேப்பு, அதாவது தையலோட சேர்த்த ஸ்லீவோட கேப் வரும். இப்போ ஓவராலாக இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும், இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கிட்ட போட்டு காமிக்கிறேன். இப்போ இது இது வந்து பேக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மள ஹூக் பட்டி வீப்பட்டிக்கு தனியாக விட்டுறலாம். இந்த நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் இப்படி தான் வரும். இப்போ ஃப்ரண்ட் இப்படி வர்றப்ப இதோட ஹைட் நம்மளுக்கு தெரியணும்ல, முன்பக்க உயரம் வந்து நம்ம எடுத்தோம். பட் எடுத்தது உங்களுக்கு வந்து எடுக்க சங்கட்டமாக இருந்துச்சு, எடுக்க கூச்சமாக இருந்துச்சு, அது எனக்கு தேவையில்லை, நானே கண்டுபிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிடில் செஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிடில் செஸ்ட் 37 எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மிடில் செஸ்ட்டை என்ன பண்ணணும், மிடில் செஸ்ட்டை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் இது. இந்த மிடில் ஜஸ்ட்டை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல எழுதி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. 37 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் தான் இந்த முன்பக்க உயரம். இது நீங்கள் உடம்புலேருந்து அளவு எடுத்தாலும் சரி, இல்லை அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கிட்டாலும் ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த டாட் வருது பார்த்தீங்களா, இந்த டாட்டை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும், கரெக்டாக இந்த இடத்துல நம்ம சென்டர்லேயே வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வைக்கலாம். இல்லை சில சமயம் வந்து கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு விலகி போயிடுது டாட்டு, இல்லை முன் தள்ளி வந்துடுது அப்படின்னு சொல்லி ஒரு சில இவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கஸ்டமர். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே 37 வந்து 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக இதான் வந்து நம்மளுக்கு வர ஆன்சரை வந்து நீங்கள் இந்த இடத்துல கரெக்டாக வச்சுருங்க. நான் கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே அளவு இந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும், இந்த இடத்துல எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதே 37 அதே ஜெஸ்ட் ரவுண்டை, அதே மிடில் ஜெஸ்ட் அளவு வந்து 37 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்துடும் அளவு. இந்த மொத்தமாக சேர்த்து இந்த ரவுண்டுக்கு வந்து இந்த டாட்டுக்கு வந்து எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்றத வந்து மொத்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓவராலாக இவ்வளோ தான் நம்மளுக்கு ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டோட மெத்தடு. நான் இதை வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். தனியாக ஒரு பேஜ் எழுதி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கூட கொடுத்துட்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.